எங்க போயிருந்த? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் இங்கேதான் கொல்லப்புறம் போயிருந்தேன். துணி அழுக்காயிடுச்சுல்ல. அது சரி, எதுக்காக இந்த கயிறை கழட்டி போட்ட? இந்த கயிறு எப்படிப்பட்டதுன்னு தெரியும்ல. தெரிஞ்சும் எதுக்காக நீ இந்த கயிறை கழட்டி போட்ட? இல்ல கார்த்திக், நான் அதை கழட்டல. நான் இங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கயிறு அதுவா கழண்டு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த கயிறை நீங்க எனக்கு மறுபடியும் கட்டி விடுங்க. நீங்க இப்ப கட்டுறது யாருமே கழட்ட முடியாதபடி இருக்கணும். நல்லா இறுக்கி கட்டுங்க. என்ன பண்ற? உங்க ஷர்ட் மேல வேற ஒருத்தருடைய வாசனை வருது. அதாவது வேர்வை ஸ்மெல் வருதுன்னு சொன்னேன். இதை கழட்டிடுங்க. என்ன ஆச்சு? வைக்கோல் குத்திருச்சு. இது எனக்கு என்னமோ நம்ம இந்த வைக்கோல் கட்டில சௌகரியமா தூங்குறது கஷ்டம்னு தோணுது. இதுக்கப்புறமும் நம்ம படுக்கணும்னா முதல்ல அதுக்கு ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணணும். அப்படி ஏதாவது பண்ணாதான் சந்தோஷமா இருக்கலாம். அதுவும் சரிதான். இவனை நான் எப்ப வேணும்னாலும் அடையலாம். ஆனா முதல்ல நான் நாகமணி அடையணும். என்ன யோசிக்கிற நீ? நாகமணியை பத்தி யோசிக்கிறேன். நாகமணியை பத்தியா? ஆமா கார்த்திக், எனக்கு என்னமோ அந்த நாகமணி அந்த ராஜநாகத்துக்கிட்ட கூட பாதுகாப்பா இல்லைன்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை யமுனா உங்க அப்பாவை சுட்டுட்டு அங்கிருந்து தானே நாகமணியை எடுத்துட்டு போனா. நாம நாகமணியை பாதுகாப்பா வைக்க வேற ஏதாவது இடத்த தேடி ஆகணும். அந்த நாகமணி யாரும் நெருங்க முடியாத இடத்துல இருக்கணும். நீ சொல்றது சரிதான். சரி வாங்க, இப்பவே நாம அரண்மனைக்கு போலாம். வா.
யாரு? ஐயோ, இறுக்கி கட்டிட்டாளா அந்த கருப்பு நாகினி? என்னாச்சுமா? உன்னை ரொம்ப துன்புறுத்திட்டாளா? நான் தான் இங்க வந்துட்டேன்ல, உன்னோட அத்தை, உன்னோட மாமியாரு. நீ அன்பான மருமக. இல்ல 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 இல்ல, என் பொண்ணு. நான் உன்னை பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். ஓ, நான் ஒரு வடிகட்டின முட்டாளு. இன்னும் உன்ன நாகினியாவே நினைச்சு இந்த மோதிரத்தை யூஸ் பண்றேன். ஆனா இந்த மோதிரம் இனி ஒண்ணுமே பண்ணாதே. ஏன்னா நீதான் ஒரு நாகினியே இல்லையே. 100% அக்மார்க் மனுஷி ஆயிட்டியே. மனுஷியாவே இருந்தாலும் எனக்கு சமமா உன்னால வரவே முடியாது. சரியா சொன்ன. முதல்ல முழுமையான மனுஷியா இருந்தா தானே நீ. என்னைக்கு நீ தூக்கி வளர்த்த உன் புள்ளைய கொன்னியும், கட்டின புருஷனை கொன்னியும், கூட பிறந்தவர் குடும்பத்தை நாசம் பண்ணியும், உனக்கு சமமா என்னால இருக்கவே முடியாது. ரொம்ப சரியா கணிச்சு வச்சிருக்கியே. நான் செஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றேன். இவ்வளவு பண்ண என்னால உன் புருஷனை மறுபடியும் கொல்ல முடியாதா என்ன? என்ன செய்ய வச்சிராத. அவன் கிட்ட போ, நான் சொல்ற விஷயத்த சொல்லு. அந்த நாகமணியை ஒழுங்கா என்கிட்ட எடுத்து கொடுக்க சொல்லு. நீ என்ன செஞ்சாலும் நான் அதை சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் அந்த மணி உனக்கு கிடைக்க போறதில்ல. கார்த்திக் மணியை எடுத்து கொடுக்கவும் மாட்டாரு. கொன்னுடுவேன். நீ தாராளமா என்ன கொல்லலாம். எனக்கு எந்த பயமும் இல்ல. ஒன்ன சொல்லல, கார்த்திக்க கொல்லுவேன். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா உனக்கு தாலி கட்டினவனை கொன்னுடுவேன். இந்த வேலையை உன்னை வச்சுதான் செய்யணும்னு இல்ல, ஸ்ரேயாவை வச்சு செஞ்சிருவேன். இப்ப கூட அவங்க 2 பேரும் நாகமணி எடுக்க தான் போயிருக்காங்க. அவங்க மட்டும் நாகமணியை கையில எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஸ்ரேயாவுக்கு உன் புருஷனை ஃப்ரீயா கொடுத்துட்டு நாகமணியை நான் எடுத்துக்குவேன். இதுக்காக தான் ஸ்ரேயா என்னை கட்டி போட்டு போனாளா? அந்த நாகமணி அவகிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். இப்பவே நான் கூட வரேன். என்ன புரிஞ்சுக்கிட்டே என் ஆத்தா சொல்றத சீக்கிரத்துல புரிஞ்சுக்குவா. இப்பவே நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. வா போலாம். ஓடி. என்னோட இலக்கு என் கண்ணு முன்னாடியே இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க கார்த்திக்? சீக்கிரமா அந்த நாகமணியை எடுத்து என்கிட்ட கொடுங்க. நாம அதை எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாம். சீக்கிரம் எடுங்க, யாராவது வந்துட்டு போறாங்க. அந்த நாகமணி அவகிட்ட கொடுக்காதீங்க. இவளோட கட்ட அவுத்து விட்டு என்னோட மொத்த பிளானையும் இந்த யமுனாக்கு எடுத்துட்டாளே. சிவன்யா, நான் தான் கார்த்திக். நான் தான் உங்க சிவன்யா. இல்ல கார்த்திக், அவ போய் சொல்றான். நான் தான் உங்களோட சிவன்யா. அவ உங்ககிட்ட உருமாறி வந்திருக்கானா இந்த மணியை உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான். கொடுங்க, சீக்கிரம் அந்த மணியை என்கிட்ட கொடுங்க. நான் தான் சிவன்யா, இல்ல கார்த்திக். நாகமணி அவகிட்ட கொடுக்காதீங்க.
அவகிட்ட நாகமணியை தந்துடாதீங்க. ஏய், சும்மா சத்தம் போடாத, அப்படியே சுட்டு தள்ளிடுவேன். கார்த்திக், நான் தான் சிவன்யா. கொடுங்க நாகமணியை, சீக்கிரம் என்கிட்ட கொடுங்க. இல்ல கார்த்திக், இல்ல, அவன் உண்மையான சிவன்யா இல்ல. இல்ல, நீ என் சிவன்யா இல்ல. ஏன்னா இவ இப்ப நாகினி இல்ல, ஆனா நீ நாகினி தான் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டீங்களே. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா என்னவா உங்களுக்கு? எதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வரணும்? நீ நாகமணியோட ஓடுறத பாக்குறதுக்கா? அதானே உன் திட்டம். எங்களை ஏமாத்திட்டு நாகமணி எடுத்துட்டு ஓடுறது தானே. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இவன் நிச்சயம் செய்வான். என்ன பாக்குற? நீ எங்க கூடவே இருக்கிற மாதிரி இருந்து எங்களுக்கே குழி பறிக்கிறவ தானே. சரி கார்த்திக், நாகமணி என்கிட்ட கொடுத்துரு. அத கூட இல்லனா நான் என் மருமகளை, சாரிப்பா தப்பா சொல்லிட்டேன், உன் மனைவிய கொன்னுடுவேன். கொடு, அந்த நாகமணியை என்கிட்ட கொடுத்துரு. கார்த்திக், எனக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த நாகமணியை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துடாதீங்க. மாமா அந்த மணி உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு தானே அந்த மணியை கொண்டு வந்து இங்க வச்சாரு. வச்சானா? அவன் வச்சா இவன் எடுத்தான். அதை நீ என் கையில கொடுக்கலன்னு வையன், உன் பொண்டாட்டிய பொணமா பாக்குறத தவிர வேற வழியே இல்ல. இனி இவளால உருவத்தை மாத்திக்கிட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது, நாகினின்னு சொல்லிக்கவும் முடியாது. நாகினி, இந்த தேனிங்களெல்லாம் ஏதாவது செய். நான் இவளை பாத்துக்கிறேன், நீ ஏதாவது செய்ய. இல்ல, உன் புருஷன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. உன் கதையை முடிச்சா ஒத்துக்குவான். இந்த துப்பாக்கில இருந்து தோட்டா வந்தாதான் அவனோட மூளையில இருந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் வெளியில வரும். வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், இப்படி சுற்றாதீங்க. இல்ல கார்த்திக், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க சுட்டு என் உயிரே போனாலும் நாகமணி மட்டும் தப்பானவங்க கைக்கு போயிடவே கூடாது. அப்பா, இந்த நாகமணி யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு தான் நியாயமா சேரணும். இல்லப்பா. ஆஹா, அண்ணாத்த வந்துட்டார். டண்ட நக்கர டனக்கு நக்கர நாகமணியை புடுங்கிட்டார். டண்ட நக்கர டனக்கு நக்கர டண்ட நக்கா டனக்கு நக்கா. அண்ணையா, ரண்டி அண்ணையா, நியாயமா இந்த நாகமணி உன்கிட்ட தான் வந்து சேரணும். ஆஹா, என் அண்ணனா இப்படி பேசுறான். அவன் உருவத்துல நீ உக்காந்துக்கிட்டு இப்படி பேசுறடி. உன் கெட்டப்புக்கு அளவே இல்லடி ஸ்ரேயா. சரி, அந்த நாகமணியை கொடுறி. நான் உன்னனே தான் அன்பு தங்கச்சி, நாகினி இல்ல.
தான் சொந்தமாகணும் ருத்ரமா. நியாயமும் இதுதான். உன் கையாலேயே இந்த நாகமணியை வாங்கணும் தானே நான் அப்படி செஞ்சேன். ருத்ரமா, உங்களுக்கு என்னாச்சு? இனி நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். சொல்லுங்க ருத்ரமா, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? அந்த நாகமணி வேணும். அத நீதான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். பஞ்சவனத்துல தானே வச்சிருக்க, அதை எடுத்துட்டு வா. இந்த நிமிஷத்துல இருந்து இவன் எனக்கு அடிமை. கார்த்திக், ருத்ரம்மா மாமாவை வசியம் செஞ்சிருக்காங்க. ஆஹா, பிரமாதம் ருத்ரமா, பிரமாதம். நீங்க என்னையே மிஞ்சிட்டீங்க. சரி, அந்த நாகமணி என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் கொடுக்கணும்? இது எனக்கு சொந்தம். இது உன்கிட்ட கொடுக்க முடியாது. இது ஏன் ஒருத்திக்கு தான் சொந்தம். ருத்ரமா, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? கிட்ட வராத, எரிச்சிடுவேன். உங்களை எல்லாம் புரிஞ்சிட்டதால தாண்டி இப்படி பேசுற. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். மணியின் மகிமை துப்பாக்கியில தோட்டாதான் இருக்கும். நாகமணி வச்சிருக்கவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு போய் இச்சாதாரி நாகினிய வச்சு நாக பிரசன்ன பூஜையை பண்ணி அதுக்கான பலனை அடைய போறேன். ருத்ரமா, ருத்ரமா, நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு நேத்தா பழகி இருக்கோம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சா எனக்கு நாகமணிய கிடைக்க வச்சா? கேள்வி எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியா? நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியாதா? நாம ரெண்டு பேருமே ஒரே குட்டையில ஒண்ண மாட்டேங்குதானே? போடு. நில்லடி, நில்ல. கூடவே இருந்து குழி பறிச்சிட்டால. நீ சொல்லாதடி. நில்லு. ருத்ரமாவை யாரும் பின்தொடரக்கூடாது. அப்பா, என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பாச்சு? இருங்க, நான் போய் நாகமணியை கொண்டு நீ வரேன். போக கூடாது. நீ போக கூடாதுன்னு சொல்றல. நான் போவேன், கண்டிப்பா போவேன். நீ போக கூடாது. நீ போக கூடாதுன்னு சொல்றல. என்ன விடு. மாமா, மாமா, மாமா. அப்பா, அப்பா. கருப்பு நாகினியோட ஆசையும் யமுனாவோட பேராசையும் எனக்கு சாதகம் ஆயிடுச்சு. நாகமணி கிடைச்சிருச்சு. இனிமே யாராலையும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. இந்த மந்திர கட்டை தாண்டி யாராலையும் வெளியே வர முடியாது. இந்த நாகமணியை வச்சு என் கனவெல்லாம் நனவாக்குவேன். வந்துடாதடி, பொசுங்கி செத்து போட போற நாகமணி. அடியே சண்டாளி ருத்ரம்மா, உன் எண்ணத்துக்கு ஏத்தபடிதான் அந்த ஆண்டவன் உன்னை இப்படி வச்சிருக்கான். ராஜதுரை, அந்த நாகமணியை எப்படியாவது காப்பாத்திரு. நான் இப்பவே போய் அந்த நாகமணியை எடுத்துட்டு வரேன். இல்ல சிவன்யா, நீ போகாத. உங்ககிட்ட இப்ப சக்திகள் இல்ல. அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. நான் போய் நாகமணியை காப்பாத்தி எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா போப்பா, போ. ருத்ரமா, இங்க வந்து நிக்கிறதுக்காடி அவ்வளவு வேகமா ஓடி வர? உள்ள பாய் கிழிய பேசிட்டு இங்க வந்து யாருக்கடி டாட்டா காட்டி நிக்கிற? அவளை கவனிச்சியா? நாகமணி எடுத்துக்கிட்டு ஓடுறா. ஏதாவது சொல்லிட போறேன். அவ என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பாத்தியா? இந்த மந்திர கட்டை மீறி என்னால எப்படி வெளியில போக முடியும்? இவ்வளவுதானே? போய் தொலை, போ, ஓடி.
கூணு போட்டே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் அவ கும்மி அடிச்சுட்டு போயிட்டா. அவ மட்டும் இன்னைக்கு என் கையில கிடைக்கட்டும். அந்த இடத்துலயே அவளை கொத்தி போடுறேன். ஓ, கொத்துனா சாக அவ ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. அவகிட்ட இருக்கிற நாகமணியை வாங்கி ஆகணும். அவளை கொன்னா மட்டும் பத்தாது, இந்த யமுனாவையும் சேர்த்து கொல்லணும். அவ இங்கெல்லாம் இருக்க மாட்டா. அவ அவளோட குகைக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய், எந்திரடி. ஒன்னா உக்காந்துருவியே. அந்த ருத்ரமா என் கையில கிடைச்சா அவளை கொத்திருவேன். ஏய், உனக்கு மூளை இருக்கா இல்லையா? நாகமணி அவகிட்ட இருக்கு. முதல்ல அவகிட்ட இருந்து நாகமணியை வாங்கணும். அதுக்கப்புறம் நீ அவளை கொத்து கொல்லி என்ன வேணா செய். வா போலாம். அந்த ருத்ரமா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. பின்னாடி தானே நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். இங்கிருந்து எங்க போயிருப்பாங்க? இதை எடுக்கிறதுக்காக தான் அதுங்க இங்கே வந்திருக்கு. இங்கே இருக்கிற ஒரு சிலரால தான் இந்த நாகமணிக்கு ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. மகிழ்மதியால் ஆபத்துன்னு அப்பா சொன்னது கரெக்ட் தான். மகிழ்மதி அவங்க கிட்ட இருந்த இந்த நாகமணியை எப்படியாவது நான் காப்பாற்றியே ஆகணும். என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. என் உயிரை நீங்க காப்பாத்தினதே இந்த நாகமணியை நான் காப்பாத்துறதுக்காக தான். இந்த நிமிஷத்துலேருந்து அது என்னோட வேலை. ஐயோ, ருத்ரம்மா அவளோட குகையிலயும் இல்லையே. அப்படின்னா கண்டிப்பா அவ இந்த காட்டுல தான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கணும். ஏ கருப்பு நாகினி, போய் அவ எங்க இருக்கான்னு தேடு. ஐயோ, ஏண்டி எல்லாத்துக்கும் ஆவுன்னு கத்திட்டு இருக்க? இதோ நம்மள ஏமாத்தினவ ருத்ரமாவா இது? அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டால அதான் ஆண்டவ இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டான். எனக்கெல்லாம் ஒருத்தவங்க துரோகம் செஞ்சா அவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஈன சாவுதான் கிடைக்கும். சாதாரணமாவே இவெல்லாம் உயிர் வாழ தகுதி இல்லாதவ. தகுதி இல்லாத இவளுக்கு நாகமணி ஒரு கேடாயிடுச்சு. இருந்தாலும் இது ரொம்ப கொடூரமான சாவுதான். ஏ நாகினி, அந்த நாகமணி எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு கொஞ்சம் தேடி பாரு. தேடு. அததானே செஞ்சிட்டு இருக்கேன். இவகிட்ட இல்லையே. என்னது இல்லையா? எங்க போயிருக்கோம் அது? இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோம். நல்லா தேடி பாரு.
என்னடி இது? அந்த நாகமணி இவ கையில இல்லனா வேற யார் அதை எடுத்துட்டு போயிருப்பாங்க? கார்த்திக்கும் சிவன்யாவும் அவங்க தான் அதை எடுத்திருக்கணும். இருக்காது. அதை எடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நாகமணி இப்ப யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ருத்ரமாவுக்கு இப்படி ஒரு கொடூரமான சாவை கொடுத்திருக்கணும். யாரு சொல்ற? அவங்க தான் செவருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க. அவங்களதான் எல்லாரும் மகிழ்மதின்னு சொல்லுவாங்க. மகிழ்மதியா? அவங்கதான், அவங்களேதான் மகிழ்மதி. இந்த நாகமணிக்காக நாங்க தான் சுத்துறோம்னு நினைக்காத. இந்த நாகமணியை எடுக்கிறதுக்காக அந்த மகிழ்மதி காலாகாலமா காத்துட்டு இருக்காங்க. மாமா மாமா உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா, எதுவும் ஆகாது. நீங்க இவரை காப்பாத்தியே ஆகணும் டாக்டர். ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். வரண்டாவில் ஏதோ ஒரு வித்தியாசமா தேனி வாட்பாயை கடிச்சிருச்சு. அவன் அங்க துடியா துடிச்சிட்டு இருக்கான் சார். அப்பா, நாகமணி, நாகமணி, நாகமணி. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. நாகமணி என்கிட்ட பாதுகாப்பா இருக்குப்பா. 2 பேருமே போங்க. அந்த நாகமணிய சிவன் கோயில்ல போய் வச்சிருங்கப்பா. அந்த அந்த மகிழ்மதியோட சிப்பாய்கள் நாகமணிய தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. போ போ. எனக்கு தெரியும்பா. அந்த தேனீக்கள் ருத்ரமாவை கொன்னுடுச்சு, என்னையும் தாக்க முயற்சி பண்ணுச்சுப்பா. உடனே போய் அந்த நாகமணி எடுத்துக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போய். நீங்க நாகமணி எடுத்துட்டு சிவன் கோவிலுக்கு போங்க. நான் இங்க மாமாவுக்கு துணையா இருக்கேன். 2 பேரும் சேர்ந்தே போங்கம்மா. என்ன பத்தி நீங்க? அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நர்ஸ் ப்ளீஸ் பாத்துக்கோங்க. சிவன்யா, இன்னைக்கு இந்த நாகமணி என் கையில இருந்தும் என்னால என் அப்பாவுக்கு எதுவுமே செய்ய முடியல. எல்லாம் அந்த தேனீக்களால தான். கவலைப்படாதீங்க கார்த்திக். சரியான நேரத்துல மாமாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நாம சீக்கிரமா சிவன் கோவிலுக்கு போய் இந்த நாகமணியை சிவன் கிட்ட சமர்ப்பிச்சாகணும். மாமா சொன்னது கரெக்ட் தான். இந்த நாகமணிக்காக தான் மகிழ்மதியோட தேனீக்கள் இங்க வரைக்கும் வந்திருக்கு. வாங்க போலாம். ஏன் இவங்க எல்லாம் ஓடுறாங்க? என்னாச்சு? தேனீக்கள் வருது, எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. வாங்க. பரமேஸ்வரா, இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமான நாகமணிய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் ஈஸ்வரா. ஜங்கதுங்க மாறி
எந்த நாகமணியை பாதுகாக்க என் அம்மாவும் அப்பாவும் உயிரை விட்டாங்களோ அந்த நாகமணியை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஓம் நம சிவாய. என்ன திடீர்னு பனிமூட்டம்? சிவன்யா, எப்படிமா இருக்க? அம்மா, அம்மா, எங்களோட விருப்பத்தை நீ இன்னைக்கு நிறைவேற்றிட்டம்மா. இப்பதான் எங்க 2 பேரோட ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைச்சது. நாங்க செய்ய தவறின கடமைய எங்க பொண்ணு நீ செஞ்சு முடிச்சிருக்க. சிவனுக்கு சொந்தமான சொத்தை அவர்கிட்டயே சேர்த்துட்ட. இல்லம்மா, இது எதுவும் நான் செய்யல. நான் உங்க 2 பேருக்கும் பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். நான் இப்ப நாகினி இல்லம்மா, நான் இப்ப மனுஷிய மாறிட்டேன். இந்த மணியை கூட, இந்த நாகமணியை கூட கார்த்திக் தான் எடுத்துட்டு வந்தாரு. சிவன்யா, நீ நாகினியா இல்லைன்னா கூட உனக்கு கடவுள் மேல இருந்த பக்தி குறையில. நீ கொடுத்த வாக்குறுதியை உன் புருஷன் காப்பாத்திட்டான். உன்னால நாகினியா இருக்க முடியலையேன்னு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. உனக்கு ஏத்த துணை உனக்கு கிடைச்சதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குமா. உன் நெத்தியில இருக்கிற குங்குமத்துக்கு சொந்தக்காரன் அவனுக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் ஒரே எண்ணம் தான் இருக்கு. லட்சியங்களும் ஒன்னா இருக்கு. நீங்க நிச்சயம் நாகமணியை பாதுகாப்பீங்க. நீங்க எப்பவும் 2 பேரும் ஒன்னா மகிழ்ச்சியோட இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்க 2 பேருமே 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இத பாரு சிவன்யா, இனிமேதான் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வரப்போற அமாவாசை ராத்திரி நேரத்துல மகிழ்மதி இங்க வரப்போறாங்க. அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் சிவனோட சொத்தான இந்த மணியை பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்பதான் அடுத்த 25 வருஷத்துக்கு இதை யாராலையும் தொட முடியாது. நடக்க போற இந்த போராட்டத்துல இருந்து, அந்த தீய சக்திகள் கிட்ட இருந்தும் இந்த மணியை நீங்க 2 பேரும் தான் காப்பாத்தணும். பெரிய அமாவாசையா? அமாவாசை ராத்திரி நேரத்துலயா? அம்மா, அம்மா, என்னாச்சு சிவன்யா? ஏன் சிவன்யா அழுகுற? கார்த்திக், நாகமணியை எங்க சமர்ப்பிக்கணுமோ அங்க சமர்ப்பிச்சாச்சு. என் அம்மா அப்பாவோட ஆன்மாவுக்கு இப்ப சாந்தி கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு முக்தி கிடைச்சிருச்சு. அவங்க என்ன பார்க்க இப்ப வந்திருந்தாங்க. என் அம்மாவை இப்ப நான் பார்த்தேன் கார்த்திக். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். என்னாச்சு சிவன்யா? ஏன் ஏதோ பயந்த மாதிரி இருக்க? உங்களை நினைச்சுதான். ஸ்ரேயா, யமுனா, அந்த மகிழ்மதியால உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அம்மா சொன்னாங்க, பெரிய அமாவாசை இரவு நெருங்கிக்கிட்டு இருக்குன்னாங்க. அது வரைக்கும் நாம நாகமணியை பாதுகாப்பா பாத்துக்கணும்.
அமிர்தா அக்காவா? என்ன இந்த நேரத்துல? சொல்லுங்க அக்கா. கார்த்திக், நீ ப்ளீஸ் இங்க வந்துரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க வந்தே ஆகணும். ப்ளீஸ் நீங்க வந்துருவல்ல? அக்கா கவலைப்படாதீங்கக்கா, நான் இதோ வந்துடுறேன். கார்த்திக், எங்க போறீங்க? யமுனா இருக்க அந்த வீட்டுக்கா நீங்க போறீங்க? ஆமா, அங்க என் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை. நான் இப்ப அங்க போயே ஆகணும். கார்த்திக், எனக்கு உங்களோட அன்பு அக்கறை எல்லாம் புரியுது. அதே மாதிரி நீங்களும் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. அந்த வீட்டுல அந்த கொலைகாரி யமுனா இருக்கா. அவ ஏற்கனவே உங்களை ஈவு இறக்கம் இல்லாம கொலை பண்ணிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்னால எப்படி உங்களை அனுப்ப முடியும் கார்த்திக்? கண்டிப்பா நானும் உங்க கூட வருவேன். இல்ல சிவன்யா, உன்கிட்ட இப்போ உன்னோட சக்திகள் இல்ல. நீ அங்க வர வேண்டாம். நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். பயப்படாத சிவன்யா, எனக்கு ஒன்றும் ஆகாது. கடவுள் மேல நம்பிக்கையை வை சிவன்யா. நான் அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். நான் அவனை தான் கட்டிக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு கரணை சுத்தமா பிடிக்கல. ஆனா அம்மா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வாக்கு கொடுத்துட்டேங்கறாங்க. இங்க பாருங்க அக்கா, கரண் ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. அவங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலும் தெரியும். அவங்க உங்களை எப்பவும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கல. நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன். இதோ பாருடா, ஏன் அமிர்தா அக்காக்குள்ள லவ் ஸ்டோரியா? இந்த லவ் ஸ்டோரியை யாருமே எதிர்பார்க்கலையே. நல்ல விஷயம் தானேக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. மனசார நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ அவங்களே நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. சரி, அதெல்லாம் போட்டோம். யார் அந்த லக்கி பாய்? உனக்கே அவனை நல்லா தெரியும். எனக்கு தெரியுமா? ஓகே, so let me guess. அருண் இல்லையே. வெங்கி தானே? நோ. அப்போ கரண். கொஞ்சம் நெருங்கி பக்கத்துல வந்துட்ட. கமலா? ஏறக்குறைய நீ கிட்ட வந்துட்ட. அட போங்கக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இதுக்கு மேல நீங்களே சொல்லுங்க. யாரு உன் உள்ளம் கவர்ந்த கல்வன்? யாரு? நம்ம கதிர். ஆமா, அவன்தான். நான் அவனை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். கதிர்? நம்ம சங்கவியோட நிச்சயம் நடந்தது அந்த கதிரா? ஆமா கார்த்தி, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. சங்கவிக்கு நிச்சயம் ஆனதும் நான் அவன்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டேன். சங்கவி இறந்ததுக்கு அப்புறம் எனக்கும் அவனுக்கும் கான்டாக்டே இல்ல. அவனும் என்ன சுத்தமா மறந்துருப்பான்னு நினைச்சேன். நீ நம்பவே மாட்ட. கொஞ்ச நாள் முன்னாடி அவன்கிட்ட இருந்து போன் வந்தது. அவனோட விருப்பத்தை அப்பதான் என்கிட்ட போன்ல சொன்னான். போகும்போது சொல்ல முடியலன்னா, ஆனா இப்ப என்ன கட்டிக்க விருப்பப்படுறதா சொல்லிருக்கான். எங்க கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா கூட சம்மதம் சொல்லிட்டாங்களாம். எனக்கு கூட இப்ப அவசரம் இல்ல. ஆனா அவன் தான் ரொம்ப அவசரப்படுறான். என்ன நிச்சயம் பண்ணணும்னு நினைக்கிறான். நான் அவன்கிட்ட ஓகே 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 ரிலாக்ஸ். உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் அம்மா கிட்ட சொல்றேன். ஆக்சுவலி கதிரும் ரொம்ப நல்ல பையன்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், thank you கார்த்திக். எனக்கு தெரியும் உன்னால தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். எஸ். ஆனா அம்மா ஒத்துக்குவாங்கல்ல? கண்டிப்பா ஒத்துப்பாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் தொடவே கூடாது. எஸ். எப்படி கார்த்தி இதெல்லாம்? உயிரை எடுக்கக்கூடிய எதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சோ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? அவ்வளவு துணிச்சலா? கூட பிறந்தவங்களுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் துணிவேன். உறவுகளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என் கூட பிறந்தவங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். நீங்க என் உயிரை எப்ப வேணாலும் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த விஷயம் இங்க இருக்கிற மத்தவங்க யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சது, அவ்வளவுதான் உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்தேன். நான் பேச வந்த ஆடு எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு உங்களுக்கும் பிடிக்கும். நீ யார பத்தி சொல்ற? நம்ம அமிர்தா அக்காவை பத்தி தான் சொல்றேன். அவ என் பொண்ணு. என் பொண்ணுக்கும் கரணுக்கும் நான் ஏற்கனவே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கல்யாணத்துல அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஓ, அந்த கல்யாணத்துல அவளுக்கு இஷ்டம் இல்லையா? அப்படின்னா என் பொண்ணோட வாழ்க்கையில இனிமே எடுக்க போற எல்லா முடிவையும் நீதான் எடுப்பியா? நீயா? நான் இல்ல. இது அமிர்தா அக்காவோட வாழ்க்கை. அவங்க வாழ்க்கைய அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஆசை
கதிரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். கதிர் நான் சொன்ன சங்கவிக்கு பார்த்தோமே அவனா? அவனே தான். அவன் தான் அமிர்தா அக்காவை லவ் பண்றான். அமிர்தா அக்காவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு கதிரோட பேரண்ட்ஸும் ஓகேன்ட்டாங்க. இதுல நீங்க எதுவும் செய்யாம இருக்கணும். இப்போ உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். உங்க பொண்ணோட கல்யாணத்தை என் சொந்த அக்காவுக்கு செய்யற மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அமிர்தா அக்காவோட இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும். அந்த கல்யாண மண்டபத்துக்கு நானும் சிவன்யாவும் ஒன்னா தான் வருவோம். வந்து கல்யாண பொண்ணையும் பையனையும் வாழ்த்துட்டு தான் போவோம். அதே மாதிரி சிவன்யா பழிவாங்கிற விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். அது அவளோட சொந்த வெறுப்பு. அதே சமயத்துல உங்க விஷயத்திலையும் நான் உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். உங்க மேல எனக்கு பாசம் கிடையாது. அதே சமயம் உங்க மேல எனக்கு வெறுப்பும் இல்லை. ஆனா அதுக்குன்னு உங்ககிட்ட நான் நாகமணியை தந்துருவேன்னு அர்த்தம் இல்லை. நான் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். பெரிய அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நாகமணி எங்க சேரணுமோ அது அங்க போய் சேரும். அடியே யமுனா, ஒண்ணுத்துக்குமே உதவாத சீன் எல்லாம் ஓவர் ஆக்ட் பண்ணுவியே. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உன் நடிப்பு மொத்தத்தையும் கொட்டு எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து நாகமணியை தட்டு. கார்த்திக், என்ன மன்னிச்சிடு கார்த்திக். நான் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டேன். நாகமணி அடையணுங்கிற ஆசையில என்னென்னவோ செஞ்சுட்டேன். என்னோட பேராசைய வாழ்க்கையவே அழிச்சிரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த ஆசையில தானே நான் ஒன்ன கூட கொத்தி கொன்னேன். நான் அவ்வளவு கொடுமை பண்ணியும் எனக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு நீ நல்லது செய்ய நினைக்கிறியே. உன்ன மாதிரி ஒரு நல்லவ முன்னாடி நிக்கிறதுக்கே அருவருப்பா இருக்கு. ரொம்ப நடிக்காதீங்கம்மா. நீங்க என் மனசை உடைக்கல. நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. கார்த்திக், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுப்பா. தெரியாம பண்ண தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாங்களா? சொல்லுப்பா கார்த்திக். எனக்கு தெரியும் நீ என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும். உனக்கு அம்மாவா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. கார்த்திக், கார்த்திக்.